no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. அவருடைய ஸ்டுடியோவில் ஒரு ரூம் இருக்குது, பக்கத்து ரூம். அதில் வந்து ரமண மகரிஷியோடைய ஃபோட்டோ வச்சுருக்காரு, தாய் மூகாம்பிகை இருக்காங்க, நிறைய மகான்களுடைய ஃபோட்டோ, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, 2-3 விளக்கு, பூக்கள்லாம் போட்டு புனிதமாக அந்த இடத்துல அவருடைய அந்த ஹார்மோனியத்தை வச்சுருக்காரு. அந்த ரூமே வந்து ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக ஒரு துளி டஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டாக இருக்குது. அது பார்த்தோன்னே அப்படியே ஒரு பிரமிப்பு நமக்கு ஏற்படுது, ஒரு சிலிர்ப்பு அந்த இடத்துல இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப் எனர்ஜி அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அங்கே உள்ளே போனோடனே நான் அப்படியே கும்பிட்டுட்டு ஒரு வாரமாக தான் நின்னேன். அவர் வந்து அங்கே பின்னால் தான் எனக்கு தெரியும் அங்கே எல்லாரும் அலவுட் இல்லை போல இருக்கு, எல்லாருக்கும் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அலவுட் இல்லை. ஆனால் அவர் அங்கே போய் அந்த ஹார்மோனியத்து பக்கத்தில் என்னை அமருங்க அப்படின்ட்டுலாம் சொன்னார். அந்த ஹார்மோனியத்து பக்கத்தில் அமர்ந்தேன். அதாவது சின்ன வயசுலேருந்து மகிழ்ச்சி, சோகம், குதூகலம், பரிவு, பிரிவு எல்லாத்துக்குமான மெட்டுக்கள், பல்லாயிரக்கணக்கான மெட்டுக்கள் உருவெடுத்த அந்த ஹார்மோனியத்து பக்கத்தில் உட்காந்துட்டு எழுந்தப்போ ஜஸ்ட் அவர் உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுத்தாருன்னு எனக்கு தோணல. அவர் மனதில் ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு இறைவன் பக்தன் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி அவரை நேசித்த ஒரு சோலை, அவரை எல்லா விதத்துலையும் எல்லா டைமென்ஷன்லையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சோலை அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் ஞானி தான் அப்படின்ற அந்த டபுள் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைத்தது. அங்கே உட்காந்துட்டு எழுந்த உடனே ஒரு பெரிய நிறைவு. எனக்கு இது போதும், எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு மகிழ்ச்சி போதும், இந்த சந்தோஷத்தோடையே நான் இப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைவான தருணங்கள் வாழ்க்கையில எப்பமாவது தான் கிடைக்கும் இல்லையா, அன்னைக்கு அது கிடைத்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் அங்கே இருந்தேன், அவருடைய கம்போசிங் செஷன்லாம் பார்த்தேன். அவர் மராத்தி படத்துக்கு பிஜிஎம்ஸ்லாம் கம்போஸ் பண்ணாரு, அதெல்லாம் கேட்டு ரசித்தேன். பட் அந்த தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது, பிகாஸ் அது ஒரு பிரமிப்பான தருணம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட இசைஞானிக்கு வந்து சாலிட்யூடும் சைலன்ஸும் ரொம்ப பிடிக்கும். கச்சக்கன்னு பேசினா பிடிக்காது, கச்சக்கன்னு மக்கள் நிறைய க்ரௌடாக அந்த எதுலேயுமே எந்த இடத்துலையுமே இருந்தால் பிடிக்காது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் கூட சாலிட்யூடும் சைலன்ஸும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அது அவருடைய எஃபெக்ட் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அவருடைய கம்போசிங் செஷன்ல நீங்க பார்த்தது என்ன நடந்தது மேம், அதை பத்தி சொல்லுங்க. நான் போயிருந்தப்போ அவர் மராத்தி படம் காந்தலுக்கு கம்போசிங் பண்ணிட்டு சமீபத்துல ரொம்ப வைரல் ஆச்சு. சமீபத்துல நியூஸ்ல எல்லாருமான பேசப்பட்ட அதோடைய பாடல்கள், சாந்தனை பாடலுக்கு சவுத் இந்தியாவே சொக்கி போச்சு. மிரட்டலான பிஜிஎம்ஸ் அவர் கொடுத்திருந்தாரு. மிஸ்டர் சந்தோஷ் தவாகர்னு அந்த படத்துடைய டைரக்டர் பாம்பேல இருந்து பயணப்பட்டு வந்து இங்க வந்து ராஜா சாரை சூஸ் பண்ணியிருக்காரு அந்த இசைக்கு. ரொம்ப யங் டைரக்டர், டெபியூ டைரக்டர் அவர் ராஜா சார் கிட்ட நான் கேட்டேன், எதுக்காக மராத்தி படத்துக்கு பண்றீங்க, இது 3வது மராத்தி படம் அவர் பண்றது. அவர் சொன்னாரு, இந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே அந்த காலத்துல பார்க்கக்கூடிய பழைய காலத்துல இருக்கிற பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து அப்படிதான் இருந்தது ஷாட் எல்லாமே. அதனால விரும்பி தான் அவருக்கு அது இசையமைக்கிறார். இன்ஃபேக்ட் அதுல சப்டைட்டில்ஸ் இல்லாம தான் அந்த படம் ஓடிட்டு இருந்தது. இவர் கதை சொல்றதை வச்சு அவர் பிஜிஎம் போடுறாரு ராஜா சார் அந்த படத்துக்கு. அவுட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு எல்லா மொழியும் தெரியும்ன்றதுனால அங்க இருந்தப்போ இது ராஜா சாரே சொன்னதுனால அவர் அந்த மிஸ்டர் சந்தோஷ் தவாகரையும் நீங்க ஒரு இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொன்னார் பிரேக் டைம்ல. ஸோ அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல அவருடைய இன்டர்வியூ எடுத்து என்னோட சேனல்ல பப்ளிஷ் பண்ணேன். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, எதுக்காக இங்கே வந்து இசையமைப்பாளரை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னப்போ, இவர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு, ஒரு ஆத்தென்டிக் மியூசிக் ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கிடைக்கும்னா அது இங்கே தான் இவர்கிட்ட தான் கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவர் he also felt he is very blessed to get such a music for his movie. And அந்த காந்தல் மூவிக்கு இவர் ஒரு திறமையான டைரக்டர் அப்படின்னு இன்டர்நேஷனலி அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் டைரக்டர் அவார்ட், கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், 56th ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ரஜினி, ரிஷப் ஷெட்டி அவங்கெல்லாம் அமர்ந்திருந்த போது மிஸ்டர் சந்தோஷ் தவாகருக்கு அந்த அவார்டு கிடைத்தது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாலேயே ராஜா சார் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அவர் பெஸ்ட் டைரக்டர், அதனால தான் சூஸ் பண்ணி அவருக்கு இசை அமைச்சிருக்கிறாரு. அந்த பார்வை, அந்த தேர்வு அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த கம்போசிங் செஷன் வந்து யாருமே பார்த்திராத, அதிகம் பேர் அவருடைய கம்போசிங் செஷனை பார்த்தது இல்லை இல்லையா. அவர் வந்து கம்ப்யூட்டர்ல கம்போஸ் பண்றாரு, ஆனா வரக்கூடிய மியூசிக் வந்து கம்ப்யூட்டர் மியூசிக் கிடையாது. ஆமா, வரக்கூடிய மியூசிக் வந்து ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன மியூசிக். ஆனா ஒரு இடத்துக்கு பிஜிஎம் போடணும்னா இதுல எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரணும் அப்படின்றத அவர் கம்ப்யூட்டர்ல கம்போஸ் பண்றத பார்க்க முடிஞ்சது. அது கம்ப்யூட்டர்ல தான் நடக்குது. அதுல வந்து டைரக்டரும் உட்கார்ந்து இருந்தாரு, சீனை எக்ஸ்பிளைன் பண்றாரு.
ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான மியூசிக் அவர் கம்போஸ் பண்றாரு. இப்ப 4 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா 4க்கும் கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒலிக்க விடுற அந்த தருணம், அது ஒரு வானவில் தருணமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு பேண்டு அதை கம்போஸ் பண்றாரு, எல்லாம் அப்புறம் சேர்ந்து ஒலிக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இப்போதைக்கு நிறைய ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு இசை கொடுக்கக்கூடிய ஒரே இசை மேதை ராஜா சார் தான். இப்போ அந்த பர்டிகுலர் இசையில நடந்ததுல இருந்து நான் சொல்றேன், இப்போ இருக்கக்கூடிய இசையில நிறைய நம்ம பார்க்குறோம் மியூசிக் அப்படியே டாமினேட் பண்ணி லிரிக்ஸை கபலீகரம் செஞ்சிருது. லிரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் பண்ணி ChatGPT எல்லாம் போய் பார்த்து அப்படிதான் இதுதான் லிரிக்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவர் கம்போஸ் பண்ணும்போது பாருங்க, 4 இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பிஜிஎம்க்கு யூஸ் பண்றாரு. அதை போட்டு முடிஞ்சோன்னா பிஜிஎம் ஓகே அப்படின்னு டைரக்டருக்கு பிடிச்சி போச்சு, எல்லாத்தையும் சேர்ந்து ஒலிக்க விடுறாங்க. ராஜா சார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த 4 கருவி யூஸ் பண்ணோம்ல, அதுல ஒரு கருவியோட ஒலி ஃபைனலா போடும்போது மொத்தமா ஒலிக்கும் போது கேக்குதா? அப்போ சவுண்ட் இன்ஜினியர் கேட்கலங்கிற, அது கேட்கணும், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒலியும் கேட்கணும், எல்லாத்துக்குமா அந்த சமத்துவத்தை கொடுக்குறாரு. இப்போ இருக்கிற நிறைய மியூசிக் வந்து மொத்தமா எல்லாம் வைபானா போறோம், எல்லாம் ஆட்டம் போட்டா போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து லிரிக்ஸ் கேட்கணும், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான அந்த மதிப்பீடு, அந்த வேல்யூ அவர் கொடுக்கறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் எப்பொழுதுமே இசை என்பது ஒரு மொழி நம்மளுடைய உணர்வை பிரதிபலிக்கும். மொழிக்கும் உணர்வுக்கும் எப்பொழுதுமே ஒரு ஓட்டம் பந்தயம் நடந்துகிட்டே இருக்கு லைஃப். நான் இப்போ இங்க வலிக்குதுன்னா முதல்ல வர்றது வலிங்கிற உணர்வு, அதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம கத்துறோம், அதுக்கு ஒரு மொழியை நம்ம கொடுக்குறோம். இசைங்கிறது ஒரு மொழி, ஆனா மொழி அப்புறம் தான் வரும், உணர்வு தான் முதல்ல வரும். ஆனா ராஜா சாரோட இசையில மட்டும்தான் சில சமயங்கள்ல முதல்லயே மொழி வந்துரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், இது நமக்கு இந்த உணர்வு இருக்கு போல நமக்குள்ள, நம்ம இப்படிதானே யோசிச்சோம், இது இந்த இசை பிரதிபலிக்குதே, இந்த இசை அதை நம்ம அந்த உணர்வை நமக்கு கொடுக்குதே அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு தருணம் கூட அந்த கம்போசிங் செஷன்ல இருந்தது. இவர் ஒரு பிஜிஎம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் சொன்னாரு, இந்த பிஜிஎம்ல இப்படி ஒரு சவுண்ட் இடையில வந்தானா இன்னும் கொஞ்சம் இப்படி இந்த எஃபெக்ட் கொடுக்குமே அப்படின்னு சொன்னாரு. நீங்க மனசுல நினைச்சதை நான் ஏற்கனவே பிஜிஎம்மா கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அது வந்தது. அவர் ஏற்கனவே அதை கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அப்படியே கையை கூப்பிட்டாரு, நான் நினைச்சதை நீங்க ஏற்கனவே போட்டிருக்கீங்க அப்படின்னு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர்டா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அந்த பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப மெஸ்மரைசிங்கா, ரொம்ப அடிக்டிவா இருந்தது. நீங்க அந்த படத்தோட பிஜிஎம்ஸ் கேட்டாலே தெரியும். ஒரு மெலடிக்கு திடீர்னு ஒரு பௌசோக்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா சொல்றேன்னு தெரியல, பட் அது இந்தியன் ட்ரெடிஷன்ல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. வெஸ்ட் ஏஷியால பால்கன்ஸ், பர்ஷியா, கிரீஸ் அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். வீணைக்கு நீண்ட கழுத்து இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அனாயசியமா அதுல பிஜிஎம் அவர் ராஜா சார் கம்போஸ் பண்ணாரு அந்த பர்டிகுலர் சீனுக்கு. அந்த காந்தல் வந்து இந்த பிஜிஎம்ஸ்லாம் அவ்வளோ அருமையா இருக்கே, இதெல்லாம் தமிழுக்கு வந்தா நல்லா இருக்குமேன்றதுக்காக நான் கூட அப்போ சொன்னேன் அந்த டைரக்டர் கிட்ட, காந்தல்ல தமிழ்ல எடுத்தா என்ன. அவர் மராத்திக்கு அப்புறம் ஹிந்தி அப்படின்ற முடிவுல இருந்தார். அவர் மற்ற கல்ச்சருக்கெல்லாம் இதை எடுத்துட்டு போகணுன்ற நினைப்பும் அவருக்கு இருந்தது. ஆனால் தமிழ் அவரை கன்சிடர் பண்ணல. பட் நான் கேட்டதுனால அவர் ராஜா சார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணார். ராஜா சார் இதுக்கு நேட்டிவிட்டி எல்லாம் அதோட கல்ச்சர் எல்லாம் மராத்தி கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் சோசியல் மீடியால, தமிழ் சோசியல் மீடியால காந்தலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதை இசை எல்லாரும் ரசிச்சதுனால இப்போ சந்தோஷ் தவாகர் இருக்காரு தமிழ்நாட்டுல, தமிழ்ல காந்தலை எடுக்கணும் அப்படின்றதுக்காக விரைவில் காந்தல் தமிழ்லயும் வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சாரோட உரையாடிய சில விஷயங்கள் நீங்க பேசியிருந்தீங்க அவர்கிட்ட, உங்க வீடியோஸ் பத்தி பேசுனீங்களா, இல்ல நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க அவர் கூட, அதை பத்தி சொல்லுங்க. சார் வந்து தீபா ரிஃப்ளெக்ஸ் சேனலுடைய வீடியோஸ் சில தான் பார்த்ததா சொல்லியிருந்தாரு. அதன் காரணமாக தான் இந்த வாய்ப்பே எனக்கு கிடைத்தது, அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ ஒரு நார்மல் மனிதருக்கு இருக்கிற கியூரியாசிட்டியில நானும் அவர்கிட்ட கேட்டேன், எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ட்டு. அப்போ நான் இசையை பத்தியும் வீடியோஸ் போட்டிருக்கேன், அவரோட பாடல்களை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன், பிஜிஎம்ஸை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். இதுல எதையாவது சொல்லுவாரு, சில இதெல்லாம் நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய வியூஸ் போனதை சொல்லுவார் போல இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா அப்படி இல்லை. அவர் சொன்ன வீடியோ அவர் வந்து பார்த்துலாம் சொல்ல, அப்படியே பிரெயின்ல இருந்து சொல்றாரு. 9 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் ராஜா சார்னு ஒன்று போட்டிருந்தீங்கல்ல, அது இசையை பத்தினதே கிடையாது. அவர் பல்வேறு பேட்டிகள்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தின ஒரு வீடியோ, அது எனக்கு பிடித்திருந்தது, என்னை ஈர்த்தது அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அது கொடுத்தது. அதாவது சில சமயம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு, அதுக்கான விளக்கம் என்ன, அதுக்கு மேலோட்டமா என்ன அர்த்தம், உள் அர்த்தம் என்ன இருக்கு, அதுல அவர் எப்படி ஞானத்தை பொதிந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. நிறைய ராஜா ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய இசையை மட்டும் பாருங்க, அவருடைய அரசியல் நகர்வுகளை விட்டு தள்ளுங்க, அவர் மற்றபடி பேசுறதெல்லாம் கவனிக்காதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல முரண்படுறேன்.
எப்படி நம்ம காந்தி, ஐன்ஸ்டைன், மார்ட்டின் லூத்தர் கிங், மதர் தெரேசா, பாரதியார், இந்த மாதிரி யுக மனிதர்கள் அவங்கள பல்வேறு டைமென்ஷன்ல நம்ம ஆராயும். ராஜா சார் வாழற காலத்துல நானும் வாழ்வது எனது பாக்கியம் அப்படின்னு நிறைய பேர் மேடைக்கு மேடை ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருந்தா அவர் போற போக்குல உதுத்துட்டு போற பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம், நம்மளுக்கான வாழ்க்கை பாடங்களை நம்ம கண்டிப்பா கவனிக்க தவறக்கூடாது அப்படின்றதுதான் அந்த வீடியோடைய சாராம்சம். அதையும் அவர் ஆமோதிச்சார். அதுல வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லணும்னா, எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருந்து விட்டால் அது ஒரு எல்லைக்குள்ள அடங்கிடும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. மொட்டையா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட், திருக்குறள் மாதிரி. இதை வந்து எங்க வேணா வச்சு பொருத்தி பார்க்கலாம். ராஜா சார் வந்து பியாண்ட் அ கம்போசர் அப்படின்னு இதுல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திருக்குறள் எப்படி உலகம் பொதுமறை ஆச்சுன்னா அது ஒரு இடத்துக்கானது இல்லை. அதை பிஸ்னஸ்ல வச்சு பார்க்கலாம், பொலிட்டிக்ஸ்ல வச்சு பார்க்கலாம், வாழ்வியல்ல வச்சு பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் வைக்கலாம்ல. அது மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இசையில இதை வச்சு பார்த்தோம்னா அந்த எம்ஜிஆர் பாட்டு மாதிரி போடு, அந்த ஹிந்தி பாட்டு மாதிரி எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம்னா அவர் அந்த சின்ன வட்டத்துக்குள்ள தான் விளையாட முடியும். ஆனால் எதிர்பார்ப்புகள் இல்லாம இந்த சிச்சுவேஷனை மாத்திரம் இந்த சிச்சுவேஷனுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கற்பனை பிரம்மாண்டமாக விரிவடையும். அவருடைய ஹால்மார்க்கே அந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான். இந்த ராகம் சோகத்துக்கு தான், இது சந்தோஷத்துக்கு தான் நம்ம நிர்ணயிச்சு வச்சதெல்லாம் அவர் உடைச்சாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சோகத்துக்கு தான் ஷெனாய் அப்படின்னு வச்சிருந்தானா அதை மாத்தி ரொமான்ஸ்க்கு போட்டாரு. ஸோ நிறைய அன்பிரடிக்டபிளா கொடுக்கக்கூடிய நம்மள வியப்பில் ஆழ்த்தக்கூடியவர். அதை பயன்படுத்தாம விடுறோம், எதிர்பார்ப்புகள் சூரிங்கிறது இல்லையா. இது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். ஏன்னா நம்ம சபார்டினேட்ஸ் குழந்தைகள் கிட்ட இதை செய்யுமா அப்படின்னா அதை தான் செய்வாங்க. இது ஒரு பிரச்சனை, இதை கொஞ்சம் சொல்யூஷன் கண்டுபிடிங்கன்னா நம்ம நினைத்து பார்க்க முடியாத இனோவேட்டிவ் தீர்வுகளோட அவங்க வருவாங்க. அடுத்தது திருக்குறளுக்கு 2 சீரே அதிகம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது திருக்குறளை பத்தி அவர் சொன்னார் அப்படின்னு நினைச்சோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அவர் வந்து சூத்திரங்கள் சுருங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரை வரலாற்றுலேயே நம்ம பார்க்குறோம், பக்கம் பக்கமா டயலாக் எழுதி மக்களை கவரணும்னு நினைச்சவங்க கவர முடியல. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்தாரு, 2 லைன் 2 வார்த்தை பஞ்சா சொல்லிட்டு போனாரு, ரீச் பிரம்மாண்டமா இருந்தது. சொல்றதா சுருங்க சொல்லுங்க. அடுத்தது அவர் சொல்லியிருக்காரு, என்னை பத்தி தவறான தகவல்கள் கிசுகிசுக்கெல்லாம் வருது, அதனால ரேடியோ, பேப்பர், நியூஸ், பத்திரிகை எதுவும் பாக்குறது இல்லை, ஹாயா இருக்குன்னு. உண்மை அப்படி கிடையாது. அவர் ஹாயா பிளைண்ட்ல எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் மினிமலிசம் பேசுறாரு, வெஸ்ட்ல கொண்டாடுற அந்த மினிமலிசம் பேசுறாரு. தேவையற்ற உறவுகள், தேவையற்ற ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சத்தை விளக்குங்க, விலகி நில்லுங்க, சர்க்கிளுக்கு வெளியில போடுங்க, நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். பொருள்கள்லையும் அது அப்படிதான். தேவையில்லாத நிறைய பொருட்கள், ஸ்பேஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அவர் அந்த மினிமலிசத்தை தான் அவர் அதை சொல்லியிருக்காரு.